புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரையில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுனாமி ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை தலைமைச் செயலகம் எதிரே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் பழனி, மாநில மீனவரணி துணைத் தலைவர் குணசீலன், மீனவரணி செயலாளர் அன்பரசன் ஆகியோர் தலைமை வகித்தனர். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்தி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கடற்கரையில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மீனவ அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் சுனாமியின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில அம்மா பேரவை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம் முன்னிலையில் இன்று வம்பாக்கீரப்பாளையம் மீனவர்கள் சோனாம்பாளையம் சந்திக்குள் அலங்கரிக்கப்பட்ட சுனாமி திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடிய செங்கல்பட்டு ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த வாலிபரை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் 2வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் மணிகண்டன், வயது 39. கடந்த 16ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் பீரோவை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 15,000 மர்ம நபர் திருடிச் சென்ற நிலையில் அவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சீனியர் எஸ்பி நார சைத்தன்யா, எஸ்பி கிழக்கு சுவாதி சிங் ஆகியோரின் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கில்டா சத்யநாராயணா, சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளி தேடப்பட்டு வந்தார். சம்பவம் நடைபெற்ற வீட்டின் அருகே இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த தனிப்படை போலீசார் நகையை திருடிச் சென்ற சந்தேக நபரின் போட்டோவை தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைத்தனர். இதில் கிடைத்த தகவலின் பேரில் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகன் 31 வயதாகும் கார்த்திகேயன் என்பவரை நேற்று கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் நகை திருடியதை ஒப்புக்கொண்டார். திருடிய தங்க நகைகளை ஊரப்பாக்கம் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில் அடகு வைத்ததாக தெரிவித்தார். இதையடுத்து நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். குற்றவாளியை 2 நாளில் பிடித்த தனிப்படை போலீசாரை சீனியர் எஸ்பி நார சைத்தன்யா பாராட்டினார். ஏனாம் பணிகளை பார்வையிட வந்த மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனைப்படி ஏனாம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல் வழங்கினார். ஏனாமில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க இன்று ஏனாம் சென்ற மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், ராஜ்யசபா உறுப்பினர்கள் செல்வகணபதியுடன் அவரை மரியாதையுடன் கௌரவித்து ஏனாம் பிரச்சனைகளை விளக்கி புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அளித்த கடிதத்தை ஏனாம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் மல்லாடி சாமுவேல் மத்திய அமைச்சர்களிடம், ராஜ்யசபா உறுப்பினரிடம் ஒப்படைத்தார். அந்த கடிதத்தில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அரசு பொறியியல் கல்லூரி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் மீதமுள்ள நிதி வழங்கப்படாததால் கட்டுமான பணிகளை முழுமையாக மேற்கொள்ள முடியாமல் இந்த கல்வியாண்டில் 23-24 முதல் தொடங்க வேண்டிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்படவில்லை. நிதியை விடுவித்து வரும் கல்வியாண்டு முதல் பாடப்பிரிவுகளை துவக்க வேண்டும் என மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக்கொண்டார். மேலும் ஏனாமில் உள்ள சாவித்ரி நகரில் உள்ள ஸ்ரீ ரக்ஷா ஹரிகிருஷ்ணா துறைமுகத்தில் 2ஆம் கட்ட பணிகளை முடிக்க தேவையான நிதியை விடுவித்த பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் எனவும், கனகலாப்பேட்டை, அக்ரஹாரம், கொத்தப்பேட்டை, பிரான்ஸ் திப்பா, GMC பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர் மீனவர்களுக்கு உதவும் வகையில் ஏனாம் பகுதியில் உள்ள கோதாவரி கரையில் படகுகள் மற்றும் சிறிய படகுகள் நங்கூரமிட ஏனாம் பகுதியில் ஜெட்டி அமைக்க அனுமதி கேட்டனர். மேலும் ஆயுஷ் மருத்துவமனை கட்டுவதற்கு இந்திய அரசு நிதி வழங்கியது. ஆனால் மீதமுள்ள நிதி வழங்கப்படாததால் கட்டுமான பணிகள் ஓரளவு மேற்கொள்ளப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டன. ஏனாம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களின் வசதிக்காக ஆயுஷ் மருத்துவமனையை விரைந்து முடிக்க விரைவில் நிதியை விடுவிக்குமாறு மல்லாடி கிருஷ்ணராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சப்தகிரி ட்ரஸ்ட் மற்றும் மார்ஷல்ஸ் கிரிக்கெட் அணி நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சப்தகிரி ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் பரிசு தொகை மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சப்தகிரி ட்ரஸ்ட் மற்றும் மார்ஷல்ஸ் கிரிக்கெட் அணி நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி
புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த கிரிக்கெட் போட்டியை சப்தகிரி டிரஸ்டின் நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் இருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடியது. இறுதிப் போட்டியில் ஜீவானந்தபுரம் கிரிக்கெட் கிளப்பும் மார்சல் கிரிக்கெட் கிளப்பும் மோதியது. இந்த இறுதிப் போட்டியில் ஜீவானந்தபுரம் கிரிக்கெட் கிளப் அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலிடம் பெற்ற ஜீவானந்தபுரம் கிரிக்கெட் கிளப்பிற்கு முதல் பரிசாக ரூபாய் 25,000 மற்றும் கோப்பையையும், இரண்டாம் பரிசாக மார்சல் கிரிக்கெட் அணிக்கு 16,000 ரூபாயும் கோப்பையையும், மூன்றாம் பரிசாக மரக்காணம் YCC அணிக்கு 8,000 ரூபாயும், நான்காம் பரிசாக குணா ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்கு 4,000 ரூபாயும், ஐந்தாம் பரிசாக முத்திரையர்பாளையம் கிரிக்கெட் கிளப்பிற்கு 2,000 ரூபாயும் சப்தகிரி டிரஸ்டின் நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பரசு மற்றும் பிரபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த சுனாமி தினத்தை மறக்க முடியாத, நமது நெஞ்சத்தை விட்டு விளக்க முடியாத துயரமான நமது உறவுகளை இழந்து தவிக்கின்ற இந்த நாளில் உயிரிழந்த அனைவருக்கும் புதுச்சேரி கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ஈமுராஜன், கழகத்தின் உயர்நிலை கமிட்டி உறுப்பினர்கள் ரவிக்குமார், ஆனந்தன், சிவா, ராதாகிருஷ்ணன், கண்ணகி, கனிமொழி, ராஜி, லதா, அங்காளன், சாரதா, கற்பகம், சங்கமித்ரா, வேள்விழி, அங்காளம்மாள், தீபா, தனம், முகேஷ், வினித்குமார், ஆதிமூலம், முத்து, தமிழ்ச்செல்வன், தண்டபாணி மற்றும் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இனமான காவலர் மருத்துவர் ஐயா மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையாவின் நல்லாசியுடன் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கேலண்டர் படைக்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஐயனார் கோவிலில் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் பொதுமக்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கு விலையில்லாமல் விநியோகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 7 ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் கவுண்டர், மாநில வன்னியர் சங்க தலைவர் துரை என்கின்ற ஜெயக்குமார், மாநில தலைமை நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள், வன்னியர் சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் 400க்கும் மேற்பட்டோர் பெருந்திரளாக கலந்து கொண்டு நாட்காட்டியை பெற்றுச் சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூ ராகவரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், சமூக முன்னேற்ற சங்க தலைமை நிர்வாகி சிவபிரகாசம், லாஸ்பேட்டை தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மாரியப்பன், லாஸ்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் கவுண்டர், லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் ராம் டேக்கர்ஸ் ராஜசேகர், சமூக ஊடக பேரவை புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் பாலாஜி, அன்புமணி, தம்பிகள் படை மாநில செயலாளர் ராஜா, லாஸ்பேட்டை வன்னியர் சங்க இளைஞரணி தலைவர் ஜெயபால் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.